தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சி எம்பி திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார். விடுதலை சிறுத்தை கட்சி எம்பி திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தற்போது 2 எம்பிக்கள் உள்ளனர். ஒருவர் திருமாவளவன், சிதம்பரம் தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். மற்றவர் விழுப்புரம் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ரவிக்குமார். இவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். 2வது முறையாக பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ரவிக்குமார் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளராக உள்ளார். இவர் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தை கட்சி மாநாட்டை புறக்கணித்துள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளரே மாநாட்டை புறக்கணித்துள்ளார். என்னவென்றால், திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி தவேகா கூட்டணியில் இணைந்தது ரவிக்குமாருக்கு பிடிக்கவில்லை. ரவிக்குமார் திமுகவின் ஆதரவாளர். இவர் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை வந்தபோது தான் திமுகவை சார்ந்தவர் என்றே கூறினார். இதனால் அவருடைய பதவி தப்பித்தது. ஆக திமுகவின் ஆதரவாளராக உள்ளார் ரவிக்குமார். தமிழக வெற்றி கழகத்துடன் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி வைத்தது அவருக்கு பிடிக்கவில்லை. நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற விடுதலை சிறுத்தை கட்சி மாநாட்டை ரவிக்குமார் புறக்கணித்துள்ளார். மு.க. ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. விரைவில் திமுகவில் இணைகிறார் ரவிக்குமார். திமுகவில் துணை பொதுச் செயலாளர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட உள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளராக ரவிக்குமார் நியமிக்கப்பட உள்ளார். இது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து வெளியேறி திமுகவில் இணைப்பவர்களுக்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல பவர்ஃபுல் பதவிகளை வழங்க திமுக முடிவு செய்துள்ளது. தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி எம்பி ரவிக்குமாருக்கு திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது.